வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழர்கள் எல்லாரையும் எல்லா நேரத்திலும் முட்டாளாக்க முடியாது. திமுகவை கிழித்த தர்மேந்திர பிரதான். ராஜ்யசபாவில் புதிய கல்விக் கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசினார். சுகாதாரத்துறை, மகளிர் மேம்பாடு மற்றும் குழந்தைகள் நலத்துறை, கல்வித்துறை என 3 தரப்பினரும் ஆலோசித்தே தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைத்தோம். மாணவர் நலன் மற்றும் குழந்தைகளின் கற்றல் திறனை கருத்தில் கொண்டே புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் சிந்தனை திறனை, ஆராய்ச்சி மனப்பான்மையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நாட்டில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் உள்ளன. அனைத்து மொழிகளிலும் பாடப்புத்தகங்கள் அச்சடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மொழிகளுக்கும் அதற்கான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. நாம் ஏன் பல மொழிகள் படிக்க வேண்டும் என பலர் கேள்வி எழுப்புகின்றனர். நான் ஒடிசாவை சேர்ந்தவன். மொழியின் பெயரில் நாட்டின் சில பகுதிகளை இந்த அரசு பிரிக்க நினைப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாவை சேர்ந்தவர். அங்கு கன்னடம் பேசப்படுகிறது. ஒரு காலத்தில் ஹைதராபாத்தும் அதனுடன் இணைந்திருந்தது. அங்கு தெலுங்கு, உருது, ஹிந்தி பேசப்படுகிறது. ஆங்கிலமும் பயன்பாட்டில் உள்ளது. அந்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதா? தாய்மொழியில் கல்வி கற்பதன் மூலம் மாணவர்களின் சிந்தனை திறன் வளர்கிறது. அதைத்தான் புதிய கல்விக் கொள்கையும் வலியுறுத்துகிறது. லோக்சபாவில் நான் பேசியது பற்றி பார்லிமெண்டிலும் தமிழகத்திலும் நேற்றும் இன்றும் பல சர்ச்சைகள் வலம் வருகின்றன. அது பற்றி சிலவற்றை நான் விளக்க விரும்புகிறேன். நான் ஒடிசாவை சேர்ந்தவன். பூரியின் மன்னன் காஞ்சியை சேர்ந்த பெண்ணை மணந்தார். அந்த வகையில் நானும் தமிழ் மண்ணின் மகன்தான். தாயும் சகோதரியும் போற்றுதலுக்குரியவர். என் பேச்சு யாரின் மனதையும் புண்படுத்தியிருந்தால் அதற்காக 100 முறை கூட மன்னிப்பு கேட்க நான் தயார். எனக்கு அதில் எந்தவித கௌரவ குறைச்சலும் இல்லை. அதே சமயம் நீங்கள் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு மார்ச்சில் தமிழக தலைமை செயலாளர் எனக்கு கடிதம் எழுதினார். தமிழகத்தில் PM-ஸ்ரீ பள்ளிகளை நிறுவுவதில் தமிழகம் ஆர்வமாக உள்ளது என தமிழக தலைமை செயலாளர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் தமிழை எப்போதும் ஆதரிக்கிறோம், போற்றுகிறோம். காசி தமிழ் சங்கம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தியது மோடி தலைமையிலான அரசுதான். திருக்குறளை இந்தியா மட்டுமின்றி உலகெங்கும் கொண்டு செல்லவும் மொழிபெயர்க்கவும் நடவடிக்கை எடுத்தவர் மோடி. உலகின் பழம்பெரும் மொழி தமிழ் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. தமிழின் பெருமையை மோடி பலமுறை பேசியுள்ளார். அதே நேரம் தமிழக சட்டசபையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை இவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை மறந்துவிட முடியாது. சட்டசபையில் அப்போது அவருக்கு என்ன நடந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. உண்மை எப்போதும் கசப்பானதுதான். ஆனால் அதை யாரும் மறுக்க முடியாது. என் பள்ளி பருவத்தில் இருந்தே பொது வாழ்வில் உள்ளேன். தினமும் நாளிதழ் படிக்கிறேன். எனக்கு வரலாறு தெரியும். ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது என்பதும் எனக்கு தெரியும். அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் கஸ்தூரி ரங்கன் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். எல்லா அம்சங்களையும் கருத்தில் கொண்டே அவர் புதிய கல்விக் கொள்கையை வடிவமைத்தார். மாணவன் எந்த மொழியில் சிந்திக்கிறானோ அதே மொழியில் கல்வி கற்றால் அவனது சிந்தனை திறன் மேலும் வலுப்படும் என்பதே புதிய கல்விக் கொள்கையில் சாரம்சம். ஆரம்ப கல்வி அப்படித்தான் அமைய வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கையில் ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கான பயிற்று மொழி அவர்களின் தாய்மொழியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆங்கிலமும், 3வது மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம் என்றே உள்ளது. இதில் எங்கும் ஹிந்தி, சமஸ்கிருதம் கட்டாயம் என சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் எந்த மொழியும் கட்டாயமாக்கப்படவில்லை. ராஜ்யசபா MP சுதாமூர்த்தி பிறப்பால் கன்னடர். அவருக்கு ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, ஒடியா, மராத்தி என பல மொழிகள் தெரியும். அவற்றை அவர் சொந்த விருப்பத்தின் பேரில் கற்றார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு 10 மொழிகளை கற்க ஊக்குவிப்பேன் என்கிறார். மாநில அரசுகள் எத்தனை மொழிகளையும் பயிற்றுவிக்கலாம். இதில் எந்த மாநிலத்திற்கும் தடையில்லை. 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில்தான் கல்வி கற்பிக்க வேண்டும் என புதிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது. அப்படியென்றால் தமிழகத்தில் தமிழ் வழியில்தான் பாடம் கற்பிக்கப்படும். புதிய பார்லிமெண்ட் கட்டடம் கட்டப்பட்ட போது உலக அரங்கில் இந்தியாவின் பழம்பெருமையை பற்றி பிரதமர் மோடி பேசினார். அங்கு தமிழகத்தை பெருமைப்படுத்தும் செங்கோல் தான் நிறுவப்பட்டது. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த MP-களுக்கே அதன் பெருமை தெரியவில்லை. தமிழகத்தில் 1500 சிறுபான்மையினர் பள்ளிகள் உள்ளன. 900 பள்ளிகளில் தெலுங்கு கற்பிக்கப்படுகிறது. 350 பள்ளிகளில் உருது கற்பிக்கப்படுகிறது. சில பள்ளிகளில் கன்னடம் கற்பிக்கப்படுகிறது. நாமக்கல்லை சேர்ந்த இளம் ஆராய்ச்சி மாணவியை கரக்பூரில் சந்தித்தேன்.
அவர் சாதாரண சிறு தொழில் முனைவோரின் மகள். அவர் ஹிந்தியில் மிக நன்றாக பேசினார். தமிழகத்தை சேர்ந்த நீங்கள் எப்படி இவ்வளவு அழகாக ஹிந்தி பேசுகிறீர்கள் என கேட்டேன். நான் ஒரு தொழில் முனைவோராக வேண்டும் என விரும்புகிறேன். இந்தியா முழுவதும் தொழிலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் இந்தியை கற்றேன் என்றார். இதுதான் புதிய இந்தியா. தமிழகத்தில் செயல்படும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் தமிழக அரசின் ஒப்புதலுடன் ஹிந்தி பயிற்றுவிக்கப்படுகிறது. இதுதான் உண்மை நிலை. நீங்கள் சொன்னதையே சொல்லிக் கொண்டு இருக்கலாம், ஆனால் உண்மை இதுதான். தமிழகம் மாறிவிட்டது. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதே மத்திய அரசின் இலக்காக உள்ளது. ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பதே புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். அப்படிப்பட்ட சரத்துகள் ஒன்று கூட புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெறவில்லை. நீங்கள் என்னை அவமதிக்கலாம், வசைப்பாடலாம், ஆனால் தமிழக மக்கள் அனைவரையும் எப்போதும் முட்டாளாக வைத்திருக்க முடியாது என தர்மேந்திர பிரதான் கூறினார். தவறான தகவல்களால் உண்மை மாறாது என்கிறார் அமைச்சர் மகேஷ். தமிழகம் முதலில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதாகவும் அதன் பின்னர் முதல்வர் ஸ்டாலின் மறுத்துவிட்டதாகவும் பார்லியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தவறான தகவல்களை பரப்புவதால் உண்மைகள் மாறாது என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாவது: கடந்த ஆண்டு மார்ச் 15 எழுதிய கடிதம் புதிய கல்விக் கொள்கையை அங்கீகரிப்பதாக இல்லை. எங்களது நிலைப்பாட்டில் எந்த திடீர் மாற்றமும் இல்லை. மத்திய அரசின் எந்த திட்டத்தையும் நாங்கள் குருட்டுத்தனமாக ஏற்பதும் இல்லை. மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தினால் தமிழக அரசு அதனை ஏற்று செயல்படும். PM ஸ்ரீ திட்டம் குறித்து முடிவெடுக்க ஒரு குழு அமைக்கப்படும் என்றும் குழுவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து நாங்கள் முடிவு செய்வோம் என்றும் அந்த கடிதம் தெளிவாக கூறுகிறது. உங்களின் தவறான தகவல்களால் உண்மை என்றும் மாறாது. புதிய கல்விக் கொள்கையை வலுக்கட்டாயமாக திணித்து தமிழகத்தின் கலாச்சாரத்தையும் மரபையும் சிதைக்க நினைப்பதுதான் அரசியல். உங்களிடம் எங்களின் தேவை என்னவென்றால், இந்தியாவின் பன்முகத்தன்மை பலம்தானே தவிர பலவீனம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே. தமிழகத்திற்கும் தமிழக மாணவர்களின் நலனுக்கும் எது சிறந்தது என்பதை தேர்வு செய்யும் உரிமையை நீங்கள் அங்கீகரிப்பது எங்களுக்கான சிறந்த சேவையாக இருக்கும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் குறைகிறது தமிழ் மீடியம் சேர்க்கை. தரவுகளுடன் திமுகவுக்கு தர்மேந்திர பிரதான் பதிலடி. தமிழகத்தில் தமிழ் மீடியத்தில் சேருபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அவரது அறிக்கை: மொழி திணிப்பு மற்றும் தேசிய கல்விக் கொள்கையின் மும்மொழி கொள்கை தொடர்பாக திமுகவின் சமீபத்திய கூச்சல் அவர்களின் பாசாங்குத்தனத்தை காட்டுகிறது. தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்புக்கும் தமிழ் பெருமை, மொழி, கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அரசியல் லாபத்திற்காக இதை செய்கிறார்கள். தமிழ் மொழியை வளர்ப்பதாக சொல்லும் திமுக உண்மையில் தமிழ் மொழி இலக்கிய மற்றும் இலக்கிய சின்னங்களை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் செய்தது கொஞ்சம்தான். கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பின் தரவுகளின்படி 2018-19 65.87 லட்சமாக இருந்த தமிழ் மீடியம் சேர்க்கை 2023-24 46.83 லட்சமாக குறைந்துள்ளது. 5 ஆண்டுகளில் 19.05 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் குறைந்துள்ளனர். ஆங்கில வழி பள்ளிகளில் 67% மாணவர்கள் இருக்கின்றனர். தமிழ் மீடியத்தில் 2018-19 54% இருந்த மாணவர் சேர்க்கை 2023-24 36% குறைந்துள்ளது. அரசு பள்ளிகளில் ஆங்கில மீடியம் சேர்க்கை 5 ஆண்டுகளில் 3.4 லட்சத்தில் இருந்து 17.7 லட்சமாக, அதாவது 5 மடங்காக உயர்ந்துள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் மீடியம் சேர்க்கை 7.3 லட்சம் குறைந்துள்ளது. தமிழ் மீடியத்திற்கான சேர்க்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இது மொழி விருப்பத்திற்கான மாற்றம் மட்டுமல்ல, காலனித்துவ மனநிலையும் அடங்கியிருக்கிறது. அந்தஸ்து மற்றும் வேலை பெறுவதற்கான நுழைவு வாயிலாக ஆங்கில மொழி பார்க்கப்படுகிறது. இந்திய மொழிகள் பின்தங்கிய நிலையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. தாய்மொழி வழியில் கல்வி கற்பிப்பது தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியமான அம்சம். தேசிய கல்விக் கொள்கை மொழி திணிப்பு பற்றிய திமுகவின் வெற்று பேச்சுகளால் அவர்களின் தோல்வியை மறைக்க முடியாது என்று தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் 2 நிமிடங்களில் 10 பொய்கள். ஸ்டாலின் வீடியோ பதிவிட்ட அண்ணாமலை. தேசிய கல்விக் கொள்கை விஷயத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொய்களை பரப்பி வருவதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் ஒரு பிறவி பொய்யர். 2 நிமிடங்களில் 10 பொய்களை எளிதாக பரப்பும் அளவுக்கு நிபுணர் என விமர்சித்துள்ளார். அத்துடன் தேசிய கல்விக் கொள்கை பற்றி ஸ்டாலின் பொய்களை அவிழ்த்து விடுவதாக வீடியோ ஒன்றையும் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. மும்மொழி கொள்கைய, அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை தருவோம்னு திமிரா பேசுகிறார். யாரு? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள்.
அவங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல புகுத்துற கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும். நாம அதை எதிர்க்கிறோம். கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சி செய்யாம கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. கல்வியை தனியார்மயமாக்குறது, பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வியின் நிலையை ஏற்படுத்துறது, கல்வியை மதவாதத்தோட புகுத்துறது, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு, கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு, கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது. இப்படி நிறைய இருக்கு. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார் யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனால்தான் நான் ஏற்கனவே உறுதியா சொன்னேன், திட்டவட்டமா சொன்னேன், அழுத்த திருத்தமா சொன்னேன், 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோடு திட்டவட்டமாக நான் சொன்னேன். இந்த மேடையில அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன், உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பேசி இருக்கிறார் பாராளுமன்றத்தில்? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க, அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார். தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு, அவர் போட்டோவுக்கு மாலை போடுறீங்க. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு பார்லியில் நேற்று முன்தினம் தொடங்கியது. புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக லோக்சபாவில் அனல் பறக்கும் வாதம் நடந்தது. திமுக எம்பிக்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசினர். குறிப்பாக கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழகம் மும்மொழி கொள்கையை ஏற்காது என பேசினர். இதற்கு பதில் கொடுத்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்து போட சூப்பர் முதல்வர் தடுத்துவிட்டார். தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை அம்மாநில அரசு வஞ்சிக்கிறது. திமுகவினர் அநாகரிகமானவர்கள், மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள், மக்களுக்கும் அவர்கள் நியாயமானவர்களாக இல்லை என்றார். தர்மேந்திர பிரதானின் இந்த பேச்சுக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழகத்தின் பல பகுதிகளில் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் அவரது உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். தொடர்ந்து மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதம் ராஜ்யசபாவில் நேற்று நடந்தது. தனது கருத்தை திரும்ப பெற்ற தர்மேந்திர பிரதான், என்னுடைய பேச்சு யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் அதனை தான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என பேசியிருந்தார். லோக்சபாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகையில், தமிழகத்தின் கல்வித்தரம் கொரோனாவிற்கு பிறகு பின்தங்கியுள்ளது. 3ஆம் வகுப்பு மாணவர்களால் 1ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை கூட படிக்க முடியவில்லை. திமுக எம்பிக்கள் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய நிலையில் அவரது பேச்சை திரும்ப பெற வைத்தீர்கள். ஆனால் தமிழை காட்டுமிராண்டி மொழி என கூறியவரின் போட்டோவை அனைத்து அறைகளிலும் மாலை போட்டு வைத்துள்ளீர்கள் என்றார். நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். Sir, for just saying your protests are uncivil, they made the education minister to withdraw their statement, his statement. When a man repeatedly says Tamil is a barbaric language, Kattumirandi Bhashai, look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Dravidian movement. But he said Tamil is Kattumirandi Bhasha. So, sir, I'm saying unbelievable that this person is worshipped
But our poor Dharmendra Pradhan just said, don't do uncivil protest. He is being accused. And if their love for Tamil is so much, how can they worship somebody who said Tamil is a Katamarandi Bhasha? சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது. சீரிய நிர்மலா சீதாராமன். லோக்சபாவில் நேற்றைய விவாதத்தின் போது பேசிய மதுரை எம்பி சு வெங்கடேசன், இந்தியர்களை விலங்கிட்டு அனுப்பி வைத்தது அமெரிக்கா. அதன் மீது கோபம் வரவில்லை. அதற்கு எதிராக கார்ட்டூன் போட்ட பத்திரிகை மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள். இது நாகரிகமா என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், எனக்கு முன்பாக பேசிய காங்கிரஸ் எம்பி கோகோய் பிரதமரை மதிக்க வேண்டும், அனைவரும் ஒருவருக்கொருவர் மதித்து நடக்க வேண்டும் என பேசியிருந்தார். ஆனால் அந்த கார்ட்டூனில் பிரதமரின் கையில் விலங்கிட்டு காலில் செயினால் பூட்டப்பட்டிருந்தது. இப்படி ஒரு போட்டோவுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்கிறீர்களா? பிரதமரை அவமதிக்கும் ஒரு போட்டோவை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டுமா? அந்த கார்ட்டூன் தொடர்பான நடவடிக்கை சரிதான். இந்த விஷயத்தில் அனுதாபம் தேட முயற்சியா? தமிழகத்தில் முதல்வரை ஒரு வார்த்தை தவறாக யாராவது பேசினால் கூட அன்று இரவே அவர் கைது செய்யப்படுகிறார். மதுரை எம்பி வெங்கடேசன் இதற்கு பதில் கொடுக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். ஆனந்த விகடன் கார்ட்டூன் ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொல்ல விரும்புறேன், இன்னைக்கு காலையில் தான் கோகோய் பேசும்போது பிரதமரை மதிக்கணும், நம்ம எல்லாரோட மதிப்பும் வச்சு பேசணும். We should respect the Prime Minister, we should respect every institution, and we should talk like that. He said that. But if that cartoon from that magazine shows Prime Minister with his hands under cuff and feet in chain, because they want to say America sent our students like that, so with Trump sitting there and Prime Minister sitting there, they've drawn a cartoon showing Honorable Prime Minister with handcuff, both for his leg and for handcuff. Do you want to support it? I like to ask my honorable member Gogoi, அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கா? அந்த மாதிரி கார்ட்டூனிங் நீங்க அனுமதிப்பீங்கன்னா ஏன் இன்னைக்கு காலையில அப்படி பேசுனீங்க? பிரதமருக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும், ஏன் சொன்னீங்க அப்படி? Are you being hypocritical? You want to say it here, but when that cartoon is done about honorable Prime Minister, do you want all of us to sit and watch it? Certainly action will be taken, and I'm happy Ananda Vigadan's cartoon was pulled up. And for that you have sympathy. Honorable member Su Venkatesan from Madurai should answer this question. Whereas in Tamil Nadu, anyone uttering one word against the Honorable Chief Minister of Tamil Nadu is arrested midnight. And they want to talk about freedom of expression? ஓய்வு பெற்றவர்களுக்கே மீண்டும் பணி, கண்டனம் தெரிவிக்கிறார் பழனிசாமி. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் திமுக அரசு பணியமர்த்துவதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2021 சட்டசபை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு துறைகளில் 5,50,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும், அரசு அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்களில் 3,50,000 தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவர் என்றும் முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். இப்போது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுகின்றனர். தலைமை செயலகத்தில் பிரிவு அலுவலர்கள், சார்பு, துணை, இணை, கூடுதல் செயலர்கள் நிலையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு மாதம் 1,00,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆலோசகராக பணிபுரிய துணை செயலர் பதவி நிலைக்கு குறையாத பதவியில் ஓய்வு பெற்றவர்கள் விண்ணப்பிக்குமாறு விளம்பரம் வந்துள்ளது. அரசு வேலைக்காக தவமிருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்த அறிவிப்பு பேரிடியாக அமைந்துள்ளது. எனவே டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தேர்வு நடத்தி அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகம் பயனடையும், ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மிகுந்த ஆபத்தானது. இதனால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் லோக்சபா தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். அதே நேரத்தில் வட இந்திய மாநிலங்களில் லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அச்சம் தெரிவித்திருந்த ஸ்டாலின் இதுகுறித்து மற்ற மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதினார். இந்நிலையில் 2026 ஆண்டுக்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழகத்தில் உள்ள லோக்சபா தொகுதிகள் அதிகரிக்கக்கூடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த செயல்முறை தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் இடங்களை அதிகரிக்க வழிவகுக்கும்.
வரையறை திட்டமிட்டபடி தொடர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஸ்டாலினுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அவர் சுதந்திரமாக கூறலாம். இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆலோசிப்பார்கள். நீதித்துறை இறுதி முடிவை எடுக்கும். சட்டசபையாக இருந்தாலும் சரி, லோக்சபாவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாநிலத்திலும் எல்லை நிர்ணயத்திற்கு பிறகு இடங்களின் எண்ணிக்கை இயல்பாகவே அதிகரிக்கும் என்பதை அனைவரும் உறுதியாக நம்ப வேண்டும். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவும் அதிகரிப்பை காணும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வட இந்தியா மட்டுமே பயனடையும் என்ற கூற்று நியாயமானது அல்ல என ராஜ்நாத் கூறினார்.